உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். வாழ்வா சாவா, டூ ஆர் டை. இந்த நாட்டு எதிர்கட்சிகளுக்கு முன்பு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால் தேர்தல் ஆணையம். அதை நடத்தி வரக்கூடிய தேர்தல் ஆணையர் எடுக்கக்கூடிய முடிவுகள். ஆனால் இந்த அனைத்திற்கும் பின்னாடி இருக்கக்கூடிய மாஸ்டர் மைண்ட் குஜராத் லாபி. குஜராத் லாபியை அடக்கவில்லை என்றால், குஜராத் லாபியுடைய இந்த சதிகளை உடைக்கவில்லை என்றால், எதிர்க்கவில்லை என்றால் அனைத்து மாநில கட்சிகளுடைய எதிர்காலம் அழிந்து போகும். எந்த கட்சியுமே வாழ முடியாது என்கிற இந்த விஷயத்தை மம்தா பானர்ஜி புரிந்து கொண்டு ரோட்டில் இறங்கி போராடக்கூடிய விஷயத்தை மட்டும் எடுத்து வைக்கவில்லை, பிஜேபியை மிகப்பெரிய அளவில் சேலஞ்ச் கொடுக்க தொடங்கிவிட்டார். தொட்டு பாருங்கள், உங்களை அழித்து விடுவேன். இன்னொரு பக்கம் எம்.கே. ஸ்டாலின் அமைதியாக இருந்து கொண்டு எந்த எஸ்ஐஆரை நீங்க கண்ட்ரோல் செய்து பீகாரை வெற்றி பெற்றீர்களோ அதே போன்ற கண்ட்ரோலை நாங்களும் செய்து விடுவோம் என்கிற அந்த விஷயத்தை இவர் எடுத்து வைத்திருக்கிறார். எஸ்ஐஆரை வைத்து எந்த அளவில் 68 லட்சம் நபர்களுடைய ஓட்டை நீங்க திருடினீர்களோ அந்த தெல்லுமுள்ளு தமிழ்நாட்டில் நடக்காது, வெஸ்ட் பெங்காலிலும் நடக்க விட மாட்டோம். இதைத்தான் இந்த இரண்டு தலைவர்களுமே மம்தா பானர்ஜி அண்ட் எம்.கே. ஸ்டாலின் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஞானேஷ்குமாருடைய பதவி போக இருக்கிறது. இதற்கு எதிராக பிஜேபி களத்தில் இறங்கி விட்டது. நம்ப முடிகிறதா? ஞானேஷ்குமாருக்கு எதிராக பிஜேபியே வெஸ்ட் பெங்காலில் இருந்து கதற தொடங்கி விட்டார்கள். ஞானேஷ்குமாரின் டீமில் இருக்கக்கூடிய நபர்கள், ஐயா காப்பாற்றுங்கள், கால்கட்டா போலீசிடம் ஒரு மனுவை கொடுத்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் ஐயா என்கிற அந்த கதறலை நாம் கேட்டோம். இப்போ ஞானேஷ்குமாரும் அதே கதறலில் வந்து விட்டார். என்னது? ஞானேஷ்குமாருக்கு எதிராக ஒட்டுமொத்த எதிர்கட்சிகள், அதில் காங்கிரஸ், அதில் டிஎம்சி, ஆம் ஆத்மி கட்சி, சமாஜ்வாதி பார்ட்டி, டிஎம்கே, இந்தியா அலைன்ஸில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே ஒன்று கூடி விட்டார்கள். ஞானேஷ்குமாருக்கு எதிராக ஒரு இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு வர இருக்கிறார்கள். இம்பீச்மெண்ட் மோஷன் என்றால் என்ன? எப்படி நீதிபதிகளை, ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், இந்த நீதிபதிகளை நீக்குவதற்காக ஒரு இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு வருவார்களோ அதே போன்றுதான் ஞானேஷ்குமாருக்கு எதிராகவும் வருகிறது. ஏன்? ஞானேஷ்குமார் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பவர் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டிடியூஷனல் இண்டிபெண்டன்ட் பாடியுடைய தலைவர். அரசாங்கம் நினைத்தால் கூட அவரை நீக்க முடியாது, சுப்ரீம் கோர்ட்டால் நீக்க முடியாது, எந்த நீதிமன்றத்தாலும் அவர் மீது வழக்குகள் போட முடியாது. அப்போ ஞானேஷ்குமாரிடம் இருக்கக்கூடிய அந்த பவர் அந்த அளவில் இருக்கிறது. ஆனால் ஞானேஷ்குமாரை நீக்குவதற்கு ஒரே வழிதான், எப்படி நீதிபதிகளை நீக்குவதற்காக இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு வந்து, அந்த இம்பீச்மெண்ட் மோஷன் எம்பிக்கள் கையெழுத்து போட்டால் தான் கொண்டு வர முடியும். அந்த கையெழுத்து போடுவது மட்டுமல்லாமல் அவருக்கு எதிராக எம்பிக்கள் ஓட்டு போட்டால் மட்டும்தான் அவர்களை நீக்க முடியும் என்கிற அந்த விஷயம். அதே போன்றுதான் இப்போ ஞானேஷ்குமாருக்கு எதிராக வரக்கூடிய டிசம்பர் 1ஆம் தேதி பார்லிமெண்டில் ஒரு இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு வருவதற்கான வேலையை தொடங்கிவிட்டார்கள். 12 மாநிலங்களில் நடக்கக்கூடிய எஸ்ஐஆர் எந்த அளவில் ஒட்டுமொத்த மக்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த வாக்குரிமைகளை பறிக்கக்கூடிய, அளிக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறதோ அதற்கு எதிராக அனைத்து கட்சிகளுமே ஒன்று கூடி விட்டார்கள். ஆனால் அந்த கதறலை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட ஆசைப்படுகிறேன். எம்.கே. ஸ்டாலின் மற்றும் மம்தா பானர்ஜியுடைய அந்த தைரியம், அந்த சாணக்கியத்தனத்தை நீங்க பார்த்தீர்கள்னா இந்த கதறல் இன்னைக்கு பிஜேபிக்குள்ள இருந்து வெளிவர தொடங்கிவிட்டது. இந்த வீடியோவை பாருங்கள், இந்த வீடியோ பெங்காலியில் இருக்கு, அதனால ஒரு சில நொடிகளுக்கு மட்டும்தான் காட்டுகிறேன். ஆனால் இந்த நபர் என்ன பேசுகிறார் அதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன், பாருங்கள். আইনকে কার্যকর হতে দেবে না। কার্যত এই অবস্থানের উদ্দেশ্য ছিল একটাই, সাম্প্রদায়িক বিভাজন তৈরি করা, ধর্মান্ধ কিছু মানুষ, কিছু লুটেরাদের কাছে বার্তা পৌঁছে দেওয়া যে আমরা তোমাদের সঙ্গে আছি। இந்த நபர் பேசுறது நீங்க கேட்டீர்கள். ஆனால் இந்த வீடியோவில் கூட்டிச் செல்வதற்கு முன்பு, இந்த நபர் பேசுவதை எடுத்து காட்டுவதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை மிக பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். கடந்த 30-35 நாட்களாக இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயம்தான். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள்.
இதை தாண்டி மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிவிடுங்கள். இதை செய்தாலே போதும் இந்த வீடியோவை ஏராளமான நபர்களிடம் எடுத்துச் செல்லலாம். இதை தாண்டி இந்த வீடியோவை டவுன்லோட் செய்யுங்கள். உங்களுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் பக்கங்களில் ஷேர் செய்யுங்கள். எங்கள் தரப்பிலிருந்து எந்த விதமான ஸ்ட்ரைக்கும் வராது. எங்களுடைய சேனலை ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நபர்கள் அருகே இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து அதையும் நீங்க செய்யலாம். யார் இந்த நபர்? வெஸ்ட் பெங்கால் பிஜேபியின் தலைவர். இவருடைய பெயர் சமிக் பட்டாச்சாரியா. இவர் கூறக்கூடிய விஷயம் என்ன? that Trinamool Congress have captured SIR via controlling BLOs. இதைத்தானே நீங்க பீகார்ல செய்தீர்கள், இதைத்தானே மற்ற எங்கெல்லாம் உங்களுடைய ஆட்சி இருக்கிறதோ அங்கெல்லாம் நீங்க செய்து வருகிறீர்கள், இதைத்தானே நீங்க வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீர்கள், இதைத்தானே நீங்க தமிழ்நாட்டில் திணிக்க பார்த்தீர்கள். ஆனால் இங்க டபுள் இன்ஜின் கி சர்க்கார் கிடையாது. இவருடைய குற்றச்சாட்டு என்னவென்றால் டிஎம்சி மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் SIR-ஐ கேப்சர் செய்து விட்டார்களாம். BLO ஆபீசர்களை வைத்து கேப்சர் செய்து விட்டார்களாம். ஞானேஷ்குமார், உங்களுக்கு எதற்காக நாங்கள் பணத்தை கொடுத்தோம்? எதற்காக உங்களை நாங்கள் அப்பாயிண்ட் செய்து வைத்திருக்கிறோம்? ஓட்டை திருடுவதற்கு தானே, தில்லுமுழுக்களை செய்வதற்காக தானே. எங்க இருக்கிறீர்கள்? இந்த நபர் எந்த அளவில் பேசினாரோ, பிஜேபியை ஏற்றுக்கொண்டது தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார். அதாவது யார் கையில் சட்டம் இருக்கிறதோ, சாசனம் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் தேர்தல் ஆணையம் வேலை பார்க்கும். வெஸ்ட் பெங்காலில் பூத் லெவல் ஆபீசர்கள், ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய எம்ப்ளாயீஸ்கள், அவர்கள் பிஜேபிக்காக வேலை பார்ப்பார்களா? அங்க இருக்கிற போலீஸ், வெஸ்ட் பெங்காலின் போலீஸ் மத்திய அரசாங்கத்திற்காக வேலை பார்க்குமா? அங்க இருக்கிற பியூரோக்ரேட்ஸ், அவர்களும் வெஸ்ட் பெங்காலின் பியூரோக்ரேட்ஸ், மம்தா பானர்ஜியுடைய அரசாங்கத்தின் அதிகாரிகள். யாருக்காக வேலை பார்ப்பார்கள்? அதே போன்றுதான் தமிழ்நாட்டில் இங்க இருக்கக்கூடிய போலீஸாக இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய BLO ஆபீசர்களாக இருக்கட்டும், அல்ல இங்க இருக்கக்கூடிய பியூரோக்ரேட்ஸ்களாக இருக்கட்டும், அனைத்துமே தமிழக அரசாங்கத்திற்குள் கட்டுப்படக்கூடிய நபர்கள். இவர்கள் மத்திய அரசாங்கத்திற்கு வேலை பார்க்க மாட்டார்கள், ஞானேஷ்குமாருக்கு வேலை பார்க்க மாட்டார்கள். இந்த விஷயம் தெளிவாகிவிட்டது. எப்படி உத்தரப்பிரதேஷ் மற்ற இடங்களில் இருந்து 26 BLO ஆபீசர்கள் மறைந்து விட்டார்களோ, அதுல ஹார்ட் அட்டாக், பிரெயின் ஹேம்ரேஜ், சுசைட் போன்ற விஷயங்கள். தமிழ்நாட்டில் ஒரு சுசைட் நடந்திருக்கிறது. அந்த ஒற்றை சுசைடுக்கு பின்பு நீங்க பார்த்தீர்கள்னா தமிழ்நாட்டு அரசாங்கம் இனிஷியேட் எடுத்து BLO ஆபீசர்கள் அவர்களுடைய டிபார்ட்மெண்ட் போய் கையெழுத்து போட்டால் போதும், மீதம் இருக்கக்கூடிய வேலை நீங்க பாருங்கள், அவ்வளவுதான். எந்த விதமான பிரஷரும் கிடையாது. நீங்க ஃபார்ம் நிரப்புவது மட்டும் தானே உங்களுடைய பொறுப்புடைய. அந்த ஃபார்மை ஆன்லைனில் அப்லோட் செய்வதற்காக ஒவ்வொரு காலேஜ்லையுமே எங்களுடைய மாணவர்களை வைத்து நாங்கள் அப்லோட் செய்து கொள்கிறோம். அதாவது ஒர்க் பேலன்ஸ் செக்லிஸ்ட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ நோ ப்ரெஷர் ஃபார் BLOs. இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீர்கள்னா கிராமங்களில் வீட்டுக்கு வீடெல்லாம் போறதில்ல, ஒரு டேபிளை போட்டு இந்த இடத்துல உட்காருங்க, லெட் பப்ளிக் கம் அண்ட் டு இட். We will ensure that your vote is not being deleted. This is what MK Stalin and Mamta Banerjee had done. இப்போ இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் ராகுல் காந்தி, மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், ஸ்டாலின், சிவசேனா, இது போன்ற அனைத்து நபர்களுமே ஒன்று கூடி விட்டார்கள் ஞானேஷ்குமாரை தூக்க வேண்டும் என்று, அதாவது நீக்க வேண்டும் என்று. 26 BLO ஆபீசர்கள் அவர்களுடைய மரணத்திற்கு ஒரு துளி கூட கவலைப்படாத ஞானேஷ்குமாரின் டீம் இன்னைக்கு பதற்றத்தில் இருக்கிறது. வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் தன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு வேணும், தன்னுடைய அலுவலகத்திற்கு பாதுகாப்பு வேணும் என்று அங்களுடைய போலீசார்களுக்கு கடிதம் எழுதி பாதுகாப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ராகுல் காந்தி, மம்தா பானர்ஜி மற்றும் அகிலேஷ், MK ஸ்டாலின் இவர்கள் அனைத்து நபர்களும் எடுத்த முடிவு ஞானேஷ்குமாருக்கு எதிராக நாம் இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு வந்தே தீர வேண்டும். இந்த இம்பீச்மெண்ட் மோஷனுக்காக தேவைப்படக்கூடிய விஷயங்கள் என்ன? எப்படி சுப்ரீம் கோர்ட்டுடைய இல்லை ஹைகோர்ட்டுடைய நீதிபதியை நீங்க நீக்குவதற்காக இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரணுமோ அதே முறையில் தான் இது நடக்கும். ஆர்டிகிள் 325 கீழே எழுதக்கூடிய சட்டம் இதுதான் எடுத்து காட்டுகிறது. 100 எம்பிக்கள் லோக்சபாவில் குறைஞ்சபட்சம் 100 எம்பிக்கள் கையெழுத்து போடணும். ராஜ்யசபாவில் குறைஞ்சபட்சம் 50 எம்பிக்கள் கையெழுத்து போட்டாலே போதும், ஒரு நபருக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு வரலாம். அதே போன்ற மோஷனை தான் இங்கே கொண்டு வர இருக்கிறார்கள். இஃப் தே ஆர் நாட் ஃபங்க்ஷனிங் அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷன், அதாவது
ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடியோடைய ஹெட், அது தேர்தல் ஆணையராக இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதியாக இருக்கட்டும், தலைமை நீதிபதியாக இருக்கட்டும், ஹைகோர்ட்டோட நீதிபதிகளாக இருக்கட்டும், இவர்கள் கான்ஸ்டியூஷனுக்கு கட்டுப்பட்டு நடக்கவில்லை என்றால் எம்பிக்கள் பார்லிமெண்ட்லிருந்து ஒரு இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு வருவார்கள், அவர்களை நீக்குவதற்காக, டிஸ்மிஸ் செய்வதற்காக. அதே போன்ற மோஷன் தான் இன்னைக்கு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மீதும் வெளிவந்திருக்கிறது. இஃப் தே டோன்ட் ஃபங்க்ஷன் அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷன், இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனுக்கு அடங்கியவர்கள் வேலை பார்க்கவில்லை என்றால் இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரலாம். இஃப் தேர் பாலிசி இன்டென்ஷன் ஆர் நாட் ரைட், அவருடைய பாலிசிகள், அவர்களுடைய சட்டங்கள் சரியான முறையில் இல்லை என்றால் அதையும் நீங்க நீக்குவதற்காக இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு வரலாம். இஃப் தே ஆர் நாட் ஒர்க்கிங் டிரான்ஸ்பரண்ட்லி, வெளிப்படைத்தன்மையுடன் இவர்கள், ஏன்னா ஞானேஷ்குமாரிடம் நீங்க சிசிடிவி கேமராவை கேட்டீர்கள், அதெல்லாம் கொடுக்க முடியாது. சரி சார், நீங்க இந்த எஸ்ஐஆர் நடத்துகிறீர்களே, அதற்கான கைட்லைன்ஸ் எங்கே? 2003ஆம் ஆண்டு கைட்லைன்ஸை நாங்கள் ஃபாலோ செய்கிறோம். சரி, அதையாவது கொடுத்து விடுங்கள். அதெல்லாம் கொடுக்க முடியாது. சரி சார், ஃபார்ம் 17C அந்த பட்டியலை வெளிவிட்டு விடுங்கள். அதெல்லாம் கொடுக்க முடியாது. சரி சார், நீங்க எத்தனை பேரை நீக்கினீர்கள், எத்தனை பேரை சேர்த்தீர்கள், அந்த பட்டியலாவது கொடுத்து விடுங்கள். அதெல்லாம் கொடுக்க முடியாது. அப்போ அனைத்தையுமே மூடி மறைச்சு ஒரு நபர் வேலை பார்த்து வருகிறார், ஒரு அரசியல் கட்சிக்காக சாதகமாக வேலை பார்த்து வருகிறார். அப்ப அவருக்கு எதிராக எதுவுமே நடக்க முடியாது, யாருமே எதுவுமே செய்ய முடியாது என்றால் சட்டம் அதற்கான வழியை கொடுத்திருக்கிறது. எம்பிக்கள் 100 MP லோக்சபாவில், 50 MP ராஜ்யசபாவில் இந்த இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு வரலாம். இதை தாண்டி 303 எம்பிக்கள் கையெழுத்து போட்டு விட்டாலே போதும், அந்த நபருடைய வேலை போய்விடும். இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா ஏராளமான நபர்கள் இந்தியா அலையன்ஸில் இருக்கிறார்களோ இல்லையோ, அவர்களும் இவருக்கு எதிராக நிற்கிறார்கள். அப்படி அந்த எலெக்ஷன்ல தோர்த்தால் கூட பிரச்சனை இல்லை, ஒரு ஆட்டத்தை காட்டி விடுவார்கள் பிஜேபிக்கு. எப்படி என்று நீங்க பார்க்க போறீர்கள். லோக்சபாவில் இருக்கக்கூடிய MP 543, இதில் இந்தியா அலைன்ஸிடம் இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய எண்ணிக்கை 234. இதை தாண்டி ஆம் ஆத்மி கட்சி, இன்னும் ஒரு சில சதன் இந்தியாவில் இருக்கக்கூடிய தனி கட்சிகள், அவர்களுடைய எம்பிக்கள் எல்லாம் சேர்த்தீர்கள்னா இந்த எண்ணிக்கை 250 தாண்டிவிடும். அதாவது ஓட்டு போட்டு வெற்றி பெற முடியாது என்றால் கூட அரசாங்கத்திற்கு ஆட்டம் காட்டக்கூடிய நம்பர் நிச்சயமாக ராகுல் காந்தியிடம் இருக்கிறது. ராகுல் காந்தி, அதாவது காங்கிரஸ் தான் இந்த இம்பீச்மெண்ட் மோஷனுக்கான அந்த முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அனைத்து அரசியல் கட்சிகளுமே இதற்கான ஒப்புதலை கொடுத்து விட்டார்கள். நாங்க இந்த இம்பீச்மெண்ட் மோஷனை சப்போர்ட் செய்கிறோம் என்கிற இந்த விஷயம். Election Commissioner of India proposal to remove him. The entire opposition is uniting on this. The bigger news is Gyanesh Kumar's countdown had started. Gyanesh குமாருக்கு எதிராக இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் வந்த உடனேயே இது கேஜ்ரிவால், ஸ்டாலின், உத்தவ் டாக்கரே, சரத் பவார், மம்தா பானர்ஜி, தேஜஸ்வி யாதவ், அகிலேஷ் யாதவ், நவீன் பட்நாயக், ராகுல் காந்தி, இது போன்ற ஏராளமான நபர்கள் ஒன்று கூடி இருக்கிறார்கள். இதை பார்த்து ஞானேஷ்குமாருக்கு கவலை மல்டிப்ளை ஆயிடுச்சு, மல்டிபிள் ஃபோல்டில் மாற தொடங்கிவிட்டது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை இன்னொரு ஆங்கிளில் நீங்கள் பார்க்க வேண்டும். குறைஞ்சபட்சம் 175 200 சீட்டுகள் இப்போதைக்கு இந்த தருணத்தில் இம்பீச்மெண்ட் மோஷனுக்காக லோக்சபாவிலேயே ரெடியாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் 235 நிச்சயமாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் கூடுச்சுன்னா ஒரு 250 270 வரை போய்விடுவார்கள். அந்த பக்கம் பிஜேபிக்கு சாதகமாக ஓட்டு போடாத நபர்கள், அதில் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், இது போன்ற கட்சிகள் அப்படி போடவில்லை என்றால், ஏன்னா பிஜேபியிடம் வெறும் 240 தான் இருக்கு. அந்த பக்கம் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள், அந்த பக்கம் இருக்கக்கூடிய RSSல இருந்து வெளிவரக்கூடிய நபர்கள், பிஜேபிக்குள்ள இருக்கக்கூடிய ரெபல் லீடர்ஸ், இந்த குஜராத் லாபியை உடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள், இவர்கள் எல்லாம் ஞானேஷ்குமாருக்கு எதிராக ஓட்டு போட்டு விட்டால் என்ன நடக்கும் என்று நீங்க பாருங்கள். ஆர்டிகல் 325 கீழே மிக தெளிவாக எழுதியிருக்கக்கூடிய இந்த விஷயம், Constitution says that the motion that will come against the election commissioner for impeachment procedure and its ground
will be the same as the impeachment of judges. எப்படி நீதிபதிகளுக்கான ஒரு முறை இருக்கிறதோ அதே முறைதான் ஆர்டிகல் 324க்கு கீழே இருக்கக்கூடிய கிளாஸ் நம்பர் 5 படித்தீர்கள்னா லைக் மேனர் லைக் கிரவுண்ட், அதே முறையில் தான் இங்கேயும் அந்த விஷயம் நடக்கும். டூ ஆர் டை சிச்சுவேஷன் இந்த நாட்டுக்கு கூடிய ஒவ்வொரு மாநில கட்சிக்கு எதிராக வந்துவிட்டது. அதனால் என்டிஏவில் இருக்கக்கூடிய கட்சிகளும் ஞானேஷ்குமாருக்கு எதிராக ஓட்டு போட பல வாய்ப்புகள் உருவாக்கி வருகிறது. ஆகஸ்ட் 18 முதல் முறையாக இந்தியா பிளாக்கை சார்ந்த தலைவர்கள், அதில் காங்கிரசின் ஜெனரல் செக்ரட்டரியான KC வேணுகோபால், ராஷ்டிரிய ஜனதா தளின் மனோஜ் ஜா, இது போன்ற 7 நபர்கள் சுப்ரீம் கோர்ட்டுடைய கதவை தட்டினார்கள். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆக்ட் 2023, CJI, யூனியன் கேபினெட் மினிஸ்டர் மற்றும் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், இந்த 3 நபர்களுமே சேர்ந்து, அதாவது PM, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மற்றும் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யலாம் என்கிற ஒரு முடிவை பிரட்டி நரேந்திர மோடி, அதாவது PM, கேபினெட் யூனியன் கேபினெட் மினிஸ்டர் நரேந்திர மோடியால் தேர்வு செய்யப்பட்ட நபர் மற்றும் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், இவர்கள் தேர்வு செய்தாலே போதும் ஒரு எலெக்ஷன் கமிஷனரை கொண்டு வந்து விடலாம். அதற்கு எதிராக இவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார்கள். சுப்ரீம் கோர்ட் எந்த விதமான சப்போர்ட்டும் கொடுக்கவில்லை. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, ஆகஸ்ட் மாதம் ராகுல் காந்தியுடைய முதல் பிரஸ் மீட், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ஓட் சோரிக்கான ஒரு மிகப்பெரிய அலிகேஷன் எடுத்து வைக்கிறார். கர்நாடகாவின் மகாதேவபுராவில் எப்படி பிஜேபி ஓட் சோரி வழியாக ஒட்டுமொத்த நாட்டில் இருக்கக்கூடிய ஓட்டுகளை திருடி வருகிறார்கள் என்கிற இந்த விஷயம். ECI டேட்டா, டூப்ளிகேட் ஓட்டர்ஸ்களுடைய டேட்டா, ஃபேக் அட்ரஸஸ்களுடைய டேட்டா, பல்க் ஓட்டிங்கோடைய டேட்டா, இண்டிவிஜுவல் இன்வாலிட் ஃபோட்டோஸ்களுடைய டேட்டா, மிஸ்யூஸ் ஃபார்ம் நம்பர் 6 போன்ற ஏராளமான விஷயங்களை ராகுல் காந்தி எடுத்து வைத்தது மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக ஏராளமான கேள்விகளையும் எடுத்து வைத்தார். ECI, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இஸ் ஒர்க்கிங் ஃபார் பிஜேபி என்கிற இந்த விஷயத்தை எடுத்து வைத்து டிரான்ஸ்பரன்சி கிடையாது, சிசிடிவி ஃபுட்டேஜ் அவர்கள் கொடுக்க மறுத்து வருகிறார்கள். ஃபார்ம் நம்பர் 16 போலிங் ஸ்டேஷனுடைய அந்த ஃபார்ம்களை இவர்கள் மறைக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். இந்த அலிகேஷன் வெளிவந்த பின்பு கூட எந்த விதமான பதிலையும் தேர்தல் ஆணையம் கொடுக்கவில்லை. ஆனால் 17 சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இதே ஞானேஷ்குமார் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டை வைத்து ராகுல் காந்தி பேசியது எல்லாமே ஒரு பேஸ்லெஸ் அலிகேஷன், அடுத்த 7 நாட்களுக்குள் மக்களுக்கு முன்பு வந்து மன்னிப்பை கேட்கவில்லை என்றால் அவர் எடுத்து வைத்த அலிகேஷன் அனைத்துமே ஃபெயில் ஆகிவிடும், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். 7 நாள் என்ன, அதுக்கப்புறம் ராகுல் காந்தி 2வது பிரஸ் மீட்டை வைத்து இன்னும் அடுத்த லெவல் அலிகேஷன் எடுத்து வைக்கிறார், அடுத்த லெவல் எக்ஸ்போஷர்ஸ் எடுத்து வைக்கிறார். 3வது பிரஸ் மீட்டை வைத்து ஹரியானாவில் எப்படி ஓட்டை திருடினார்களோ அதை வைத்து எப்படி கேம் பிளான் நடந்தது அதையும் எடுத்து வைக்கிறார். அப்போ ஒட்டுமொத்த விஷயத்தை எடுத்து வைத்த பின்பு கூட ஞானேஷ்குமார் அடங்கவில்லை. SIR முறையை கையில் எடுத்து பீகாரில் இருக்கக்கூடிய 68 லட்சம் வாக்காளர்களுடைய பெயரை நீக்கக்கூடிய வேலையை பார்த்தார்கள். அதற்கான ரிசல்ட்டை நீங்க பார்க்கிறீர்கள். ஆகஸ்ட் 18 KC வேணுகோபால் மற்றும் மனோஜ் ஜா சுப்ரீம் கோர்ட்டை நாடி போய் இந்த தேர்தல் ஆணையரை தேர்வு செய்ததை தவறான விஷயம் என்று எடுத்துக்காட்டி ஒரு வழக்கை போட்டார்கள். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் ஆக்ட் 2023 இதை ரீப்ளேஸ் செய்ய வேண்டும் என்கிற அந்த விஷயம். இதற்கான வழக்கு இப்பவும் நிலுவையில் இருக்கிறது. நவம்பர் 2025 ராகுல் காந்தியுடைய அந்த கடைசி பிரஸ் மீட்டில் நீங்க பார்த்தீர்கள்னா எப்படி ஓட் சோரிக்கான மேனிப்புலேஷன் நடந்தது, எப்படி ஹரியானா மற்றும் பீகாரில் இருந்து வெளிவரக்கூடிய இந்த ரிசல்ட் மிக தெளிவாக எடுத்து காட்டுகிற விஷயம். பிஜேபி தான் இந்த நாட்டு மக்களுடைய வாக்குகளை திருடக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தை வைத்துதான் இவர்கள் இந்த ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள் என்று எடுத்துக்காட்டிய பின்பு கூட எந்த விதமான பதிலையும் கொடுக்கவில்லை. காங்கிரஸ் எம்பியான கௌரவ் கோகோய் நவம்பர் 19 இதே இம்பீச்மெண்ட்டை பற்றி பேசியிருக்கிறார். நாங்க ஒரு மிகப்பெரிய அணியை திரட்டி வருகிறோம், ஞானேஷ்குமாரை நீக்குவதற்காக என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அனைத்துமே நாங்கள் செய்ய தயாராகிவிட்டோம். இதில் காங்கிரஸ், RJD, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி பார்ட்டி, DMK இது போன்ற ஏராளமான கட்சிகள் களத்தில் இறங்கிவிட்டார்கள். ஓப்பன் சேலஞ்சாக களத்தில் இறங்கிவிட்டார்கள். சரி, இது சாத்தியப்படுமா? ஞானேஷ்குமாரை நீக்கி விடலாமா? நீக்கி விடுவார்களா? கிடையாது. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா NDAவிடம் லோக்சபாவில் 303 சீட்டுகள் இருக்கு.
இந்தியா பிளாக்கிடம் 230 சீட்டுகள் இருக்கு. இந்த 2 இடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு நேரோ நம்பர், ஒரு 50 நம்பர் இங்கங்க இருக்கு. அதுலயும் நீங்க பார்த்தீர்கள் ஒரு 20-30 சீட்டுகள் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா ஞானேஷ்குமார் நீக்கப்படுவார். அதாவது சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், மற்ற மாநில கட்சிகள் என்டிஏவிற்கு எதிராக ஞானேஷ்குமாருக்கு எதிராக ஓட்டு போட்டுட்டார்கள்னா ஞானேஷ்குமாரை காப்பாற்ற முடியாது. இன்னொரு பக்கம் நீங்க பாருங்க, ஞானேஷ்குமாருக்கு எதிராக பிஜேபியுடைய தலைவர்களே இப்ப பேச தொடங்கி விட்டார்கள். வெஸ்ட் பெங்கால்ல எதற்காக நாங்க அப்பாயிண்ட் செய்தோம், பிஜேபிக்கு சாதகமாக நீங்க அனைத்தையுமே பார்க்க வேண்டும் என்று தானே. அப்ப வெஸ்ட் பெங்கால்ல மற்றும் எப்படி மம்தா பானர்ஜி பிஎல் ஆபீசர்களை வைத்து ஒட்டுமொத்த எஸ்ஐஆரை கண்ட்ரோல் செய்து விட்டார், எப்படி தமிழ்நாட்டில் MK ஸ்டாலின் ஒட்டுமொத்த எஸ்ஐஆரை கண்ட்ரோல் செய்து விட்டார்கள். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரம் மாநிலங்களிடம் இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கான போலீஸ், தமிழ்நாட்டிற்கான அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாட்டிற்கான ஸ்டேட் கவர்மெண்ட் அனைத்துமே. பீகாரில் எப்படி சாத்தியம்? பீகாரில் மத்திய அரசாங்கத்துடைய கண்ட்ரோல், பிஜேபியுடைய கண்ட்ரோல். ஹரியானாவில் எப்படி சாத்தியம்? பிஜேபியுடைய கண்ட்ரோல், அதே ஹரியானாவில் பிஜேபி, மத்தியில் பிஜேபி. எப்படி மகாராஷ்டிராவில் அந்த விஷயம் நடந்தது? மகாராஷ்டிராவிலும் பிஜேபியுடைய இரட்டை அரசாங்கம், டபுள் இன்ஜின் கி சர்க்கார். அப்போ எப்படி ஆம் ஆத்மி கட்சி தோர்த்தது? அங்கேயும் டபுள் இன்ஜின் கி சர்க்கார் தான். டெல்லியில் போலீஸ் கிடையாது, டெல்லியில் அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் எல்ஜி கையில் இருக்கு. எல்ஜியும் மத்திய அரசாங்கத்தினால், போலீஸும் அமித்ஷாவின் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அங்கேயும் எதுவுமே செய்ய முடியவில்லை. ஆனால் இதற்கு மேல் பிஜேபிக்கு வரக்கூடிய சேலஞ்ச் தமிழ்நாடு மற்றும் வெஸ்ட் பெங்கால். அதை டாக்கிள் செய்வதற்காக ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள். MK ஸ்டாலினுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அனைத்து நபர்கள், அவர்கள் மீது PMLA வழக்கு, ED வழக்கு, CBI வழக்கு, அதை போட்டு மிரட்டக்கூடிய வேலையை இந்த பக்கம் பார்த்து வருகிறார்கள். இன்னொரு பக்கம் மம்தா பானர்ஜிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள், அவர்களுடைய ஒரு பட்டியல், PMLA வழக்கு, ED, CBI, IT உடைய வழக்கு, அவரையும் மிரட்டக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். ஆனால் மம்தா பானர்ஜி 10-12 MPக்கள் அந்த பக்கம் போனால் கூட பிரச்சனை இல்லை, மக்கள் என்னுடன் நின்றாலே போதும், என்னை ஒண்ணுமே செய்ய முடியாது. மம்தா பானர்ஜி, பெங்காலிக்கள், இந்த மாநிலத்துடைய சாசனம் பெங்காலி கையில் தான் இருக்க வேண்டும் என்கிற விஷயம், குஜராத்தி பெங்காலில் ஆளக்கூடாது என்கிற விஷயத்தை மிக ஆழமாக மக்களுக்கு நடுவே போய், மத்தியில் போய் இந்த விஷயத்தை எடுத்து வைக்கும் போது அந்த உணர்வு சரி. இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் சரிதானா? ஏராளமான எக்ஸ்பர்ட்ஸ்களிடம் கேட்டபோது கிடையாது, லாஸ்ட் மினிட் ஆப்ஷனாக இது இருக்கு. இதையெல்லாம் நீங்க கண்துடைப்பிற்காக நீங்க வேலை பார்க்கலாம். இந்த இம்பீச்மெண்ட்டை வைத்து இன்னைக்கு ஞானேஷ்குமாரை நீக்கினீர்கள், நாளைக்கு இன்னொரு குமார் வந்து விடுவார், நாளைக்கு இன்னொரு நபர் வந்து விடுவார், அதே பிஜேபிக்கு வேலை பார்க்கக்கூடிய நபர் வந்து விடுவார். இந்த ஒட்டுமொத்த SIRஐ மட்டுமல்ல, தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வதற்கான அந்த வேலையையும் அந்த சட்டத்தையும் சரிபார்க்காத வரை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் டிரான்ஸ்பரண்ட் முறையில் நடக்காது. சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் ஆழமான விஷயம் என்று. இந்த வீடியோவை பகிருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள், உங்களுடைய கேள்விகளை எழுதிவிடுங்கள். இந்த சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களோட உதவி தேவைப்படுகிறது. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டினாலே போதும் இந்த வீடியோவை ஏராளமானவர்களுக்கு எடுத்துச் செல்லலாம். இதை தாண்டி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அதையும் நீங்க செய்யலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.